அட என்னையா இது, சட்டம் ஒழுங்கா பாதுகாக்க வேண்டிய முதலமைச்சர் நடுரோட்டுக்கு வந்து குரலை வித்தையெல்லாம் காட்டி மக்களை திசை திருப்புற ஒரு வேலை உலக அரசியல் வரலாற்றிலேயே இதாக தான் இருக்கும். மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலோட முதலமைச்சர், எல்லாருக்குமே தெரியும். இவங்கள தான் நம்ம தமிழகத்தில் இருக்க முதலமைச்சர் ஐயா, அவங்களை சேர்ந்த அந்த கம்யூனிஸ்ட் உண்டியல்லாம் அப்பா பயங்கர சிங்கம்பா, இவங்க புலிப்பா அப்படின்லாம் பயங்கரமாக பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மம்தா பானர்ஜி நடத்துகிற இந்த நாடகம் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போய் மக்கள் காரி துப்பிட்டு இருக்காங்க. এটা বহরমপুর শহরের ব্যারাক স্কয়ার ফিল্ড আপডেট পরিপূর্ণ। எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவையே உலுக்கிய கூட்டு பாலியல் பலாத்கார சம்பவம் கொல்கத்தாவில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் நடந்தது. இந்த விவகாரம் நடந்ததில் இருந்து மம்தா பானர்ஜியோட அரசு சரியான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த போராட்டங்களுக்கு எல்லாமே வேலை இல்லாமல் போயிருக்கும். ஏன்னா மக்களுக்கு அரசு எடுக்கிற நடவடிக்கை மீது நம்பிக்கை வந்தாலே போதும், மக்கள் வந்து அதுக்கப்புறம் போராட மாட்டாங்க. சரி, அரசு நிச்சயமாக நீதியை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படும். ஆனால் மம்தா பானர்ஜி ஆரம்ப கட்ட விசாரணை முதல் கொண்டு மம்தா பானர்ஜியோட அரசு இந்த விவகாரத்திலிருந்து யாரையோ வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. மக்களிடமிருந்து உண்மையை மறைக்கிற விஷயத்தையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரும்பாலான போராட்டக்காரர்களோட குற்றச்சாட்டாக இருக்கு. ஏன்னா அந்த சம்பவம் நடக்குது, விடிய காலையில் நடக்குது. நடந்து முடிஞ்ச உடனே காவல்துறை அவங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, உங்கள் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சம்பந்தப்பட்ட கல்லூரியோட பிரின்சிபால் அடித்து சொல்கிறாரு, இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு அடித்து சொல்கிறாரு. அவங்களுடைய பெற்றோர்கள் பதறி அடித்து ஓடி வர்றாங்க. ஓடி வந்த உடனே அவங்கள வந்து 3 மணி நேரம் காக்க வைக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பெண்ணை பார்க்கக்கூடாது அப்படின்னு 3 மணி நேரம் அவங்களுடைய பெற்றோரை காக்க வச்சிருக்காங்க மம்தா பானர்ஜியோட அரசு. அது மட்டும் கிடையாது, இது நடந்த இடங்கள்ல வந்து சிசிடிவி கேமராக்கள் ஆஃப் பண்ணி இருக்கு, பல இடங்கள்ல வந்து கேமராக்கள் இல்லை. அது மட்டும் கிடையாது, இந்த கல்லூரியோட பிரின்சிபால் இருக்கார்ல, அவர் வந்து இது தற்கொலை தான் சொன்ன உடனே அவர் வந்து ராஜினாமா பண்ணுறாரு. ராஜினாமா பண்ணுற உடனே அவருக்கு இன்னொரு மருத்துவக் கல்லூரியில் உடனடியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குறாங்க இந்த மம்தா பானர்ஜியோட அரசு. இதில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மீது மக்களுக்கு ஏன் கடுமையான சந்தேகம் வந்திருக்குன்னா, இந்த மருத்துவக் கல்லூரியை நிர்வகிக்கிற பொறுப்பு யார் கையில் இருக்குன்னா அந்த மாநிலத்தோட சுகாதாரத்துறை அமைச்சரோட கையில் இருக்குது. அந்த மாநிலத்தோட சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே மம்தா பானர்ஜி. சரி, இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் பாதுகாக்க வேண்டி காவல்துறையெல்லாம் கண்காணிக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு? அந்த மாநிலத்தோட உள்துறை அமைச்சர் கையில் இருக்கு. அப்போ உள்துறை அமைச்சர் யாரு? அதுவும் மம்தா பானர்ஜி தான். இந்த 2 முக்கியமான பொறுப்பையும் தன்னுடைய கையில் வச்சுட்டு இப்போ மம்தா பானர்ஜி வசமா நம்ம மக்கள்கிட்ட சிக்கிட்டோம்டா அப்படின்னு அந்த இறுதிக்கட்ட எல்லைக்கு வந்த உடனே உடனடியாக ரோட்ல இறங்கி ஐயோ நான் போராடுறோம் நிச்சயமாக நீதி வேணும் அப்படின்னு இந்த திருடன் எல்லாம் ஏதாவது ஒரு பொருளை திருடிட்டு நீங்கள் நிறைய இடத்துல பத்திரிகையெல்லாம் படிச்சிருப்பீங்க. திருடனவனே கொலை பண்ணவனே காவல்துறையோட சேர்ந்துக்கிட்டு தேடுவான். காவல்துறையோட சேர்ந்துட்டு ஐயோ இப்பெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் நிறைய செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே கதை தான் இப்போ மம்தா பானர்ஜி அவர்களும் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை ஏமாத்துறதுக்காக நானும் போராடுறேன் அப்படின்னு சல்லித்தனமாக செயல்பட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தில் இப்போ நாடு முழுவதும் இது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதுக்கு அப்புறம் தான் இது வந்து சிபிஐ விசாரணை வரைக்கும் போயிருக்கு. அதுவும் நீதிமன்றம் தலையிட்டு தான் சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கு. அது வரைக்கும் மம்தா பானர்ஜி சிபிஐ விசாரணைக்கே ஒத்துழைப்பே கொடுக்கல, சிபிஐ விசாரணைக்கே இந்த வழக்கையே மாற்றலை. இப்படி பல்வேறு சந்தேகங்கள் ஆதாரபூர்வமாக இருந்தும் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின்
அதுக்கும் மேல மிக முக்கியமானவங்க அக்கா கனிமொழி அவர்கள். யாருமே வாயை திறக்கல, கம்கமா இருக்காங்க. அப்படி யாராவது வாயை திறந்து இருந்தாலும் அப்படியே மேலோட்டமா ஒரு பூசி முழுற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுட்டு அமைதி காத்துட்டு வர்றாங்க. ஏன் இதை மிக முக்கியமா சொல்றோம்னா, உத்தரப்பிரதேசத்தில் இதே மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. உடனடியாக அங்க இருக்கிற முதலமைச்சர் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாத்துறாரு. குற்றவாளிகள் இப்போ தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்தும் அன்னைக்கு அந்த விவகாரம் நடந்த உடனேயே இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாமே, இப்போ நான் சொன்னல, இவங்க எல்லாமே களத்துக்கு வந்துடுறாங்க, கடுமையாக போராடுறாங்க. இந்தியா முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. குறிப்பாக பிஜேபி ஆள்ற மாநிலங்களில் பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை, ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு அரும்பாடுபட்டாங்க, விழுந்து விழுந்து பாடுபட்டாங்க. குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேவலத்துலேயும் கேவலம். அக்கா கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல, மெழுகுவத்தியெல்லாம் எடுத்துட்டு, அந்த புகைப்படம் கூட உங்களுக்கு காட்டுறேன், மெழுகுவத்திலையும் எடுத்துட்டு திமுக மகளிர் அணியெல்லாம் சேர்த்துக்கிட்டு அப்படியே போனாங்க பாரு சென்னையில் ஒரு ஊர்வலம். ஐயோ, எல்லாருமே அப்படியே பயங்கரமாக வியந்து போயிட்டாங்க. எல்லாருமே அப்படியே சில்லறையை செதற விட்டாங்க. இவங்க பெண்களுக்காக களத்தில் குதிச்சுருவாங்க, மாடியிலேருந்து குதிச்சுருவாங்க, எங்கேருந்தோ குதிச்சுருவாங்க அப்படின்னு எல்லாருமே சில்லறையை செதற விட்டாங்க. ஆனால் அக்கா இந்த போராட்டத்தில் குதிக்கணும், மெழுகுவத்தியை தூக்கணும்னா அது பிஜேபி ஆட்சியில் ஏதாவது பிரச்சனை நடக்கணும். பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் பெண்களுக்கு பிரச்சனை நடந்தால் மட்டும்தான் அக்கா குதிப்பாங்க. மற்ற மாநிலத்தில் பெண்களுக்கெல்லாம் பிரச்சனை நடந்தால் அது பிரச்சனையே கிடையாது இவங்களுக்கு. அப்போல்லாம் இவங்களுக்கு காது எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு அப்படியே அமைதியாக இருந்துவாங்க. அந்த மாதிரி கேவலமான விஷயத்தை தான் இன்னும் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே நினச்சி பாருங்களேன், வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற அந்த மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போட்ட மக்களே இன்னைக்கு கொதிச்சு எழுந்து போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டம் இந்தியா முழுவதும் விரிவடைஞ்சு இன்னைக்கு இந்தியா முழுவதும் அரசு மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏராளமான நோயாளிகள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இருந்தும் இந்த விவகாரத்தில் நம்ம பேசவே கூடாதுப்பா. பேசணும்னா அது நம்முடைய கூட்டணி ஆட்சியில் அங்கே நடந்தா போட்டும், ஏதாவது ஒரு சகோதரி தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மனப்பான்மையில தான் இவனுங்க இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த பப்பு ராகுல் இருக்காப்புல பாருங்க, பப்பு ராகுலை போல டேஞ்சரஸ் நம்முடைய நாட்டுக்கு யாருமே கிடையாது. சீரழிவுன்னு சொல்லலாம். இந்தியாவுக்கான சீரழிவு தான் இந்த பப்பு ராகுல். வாயை திறக்கலையே. இதே உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்தா உடனடியாக அங்கே போய் உடனடியாக பார்க்கணும், நான் அந்த இடத்த பார்வையிடணும், நான் தான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் நின்றுருப்பாப்ல. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் நடந்ததுனால தன்னுடைய நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு அமைதி காக்கிற கேவலமான விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. எது எப்படியோ நிச்சயமாக இந்த சகோதரிக்கு நீதி கிடைக்கணும். சிபிஐ விசாரணையில் குற்றவாளிகள் அனைவருமே தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையுமா இருக்கு. குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. எந்தவித அரசியல் லாபத்தையும் எதிர்பார்க்காம கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு காலத்தில் ஆண்டுகிட்டு இருந்த கம்யூனிஸ்ட் உண்டியல் பசங்க அமைதி காக்கிறது தாங்க கேவலத்திலையும் கேவலம். இப்போ தமிழகத்தில் இருக்கிற உண்டியல்கள் பேசாமல் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா இங்கே அறிவாலயத்திலேருந்து கோடி கோடியாக கொடுக்குறாங்க, கொத்தரிமையாக இருக்காங்க, சீட்டு கீட்டு கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு விஷயம் அது கூட நம்ம ஏற்றுக்கலாம். இங்கே கொத்தரிமையாக இருக்கிறாங்க, பேச மாட்டாங்கன்னு. ஆனால் அகில இந்திய லெவலில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கூட பேசலைங்க. அங்கே வெஸ்ட் பெங்காலில் இருக்க கம்யூனிஸ்டை பக்கத்தில் கூட சேர்த்துக்காம மம்தா பானர்ஜி வாயிலே மிதிச்சு துரத்தி விடுது. சீட்டு வேணாம், ஒரு வெங்காயம் வேணாம், ஓடுமட கழுதைகளா அப்படின்னு விரட்டி விடுது. அப்படிப்பட்ட வெஸ்ட் பெங்கால் கம்யூனிஸ்டுகளை இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படிங்கிறது தான் இதுல மிகப்பெரிய வேதனையின் உச்சமா இருக்கு. நிச்சயமாக அந்த சகோதரிக்கு நீதி கிடைக்கும். அந்த நீதியை நிச்சயமாக இந்திய அரசாங்கமும் சிபிஐயும் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு சாமானிய மக்களோட நம்பிக்கையுமா இருக்கு. இந்த மம்தா பானர்ஜியோட குரலி வித்தை பத்தி, நாடகத்தை பத்தி திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இந்த விவகாரத்தில் அவங்க எடுத்திருக்க அந்த நடவடிக்கைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.